யதார்த்தமாக அன்றைக்கி ஏர் ஃபில்டர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ராக்கெட்டோட ஏர் ஃபில்டரில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு. சரி புது பாக்ஸ் வாங்கிடுவோன்னு நம்ம என்ன பண்ணோம், திருச்சிக்கு போகலான்னு பிளான் போட்டோம். டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு திருச்சிக்கு பஸ் ஏறி போனால் பஸ்ஸில் போய் சிட்டிக்குள்ளே சரியான வியூங்க. திருச்சி டிஜே அலையதுன்னு ஆட்டோமொபைல் தாங்க வந்திருக்கோம். நம்ம கடைக்குள்ளே போய் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பில்லை போட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கையில் இங்கிட்டு திரும்பினா யமகா ஷோரூமு. தி நெக்ஸ்ட் டே ராக்கெட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏர் ஃபில்டர் பாக்ஸ். ஒரிஜினல் கிடைக்கல, பட் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. செகண்ட் குவாலிட்டி தான். ஓகே, பட் நமக்கு ஏர் ஃபில்டர் மட்டும் ஒரிஜினல் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 124 ரூபா இந்த ஸ்பாஞ்சு ஒரிஜினல் கிடச்சிருச்சு. இது மட்டும் இந்த இருக்கா அப்படி நம்ம ராக்கெட் அப்படி ஓப்பன் பண்ணால் வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. Y'all see me flying, never drop down, smoking high, I am not round, no denying what I got now, keep an eye out, keep it locked down. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், கலட்டிட்டோம். RX 100 என்ன பைக் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷம் ப்ளஸ் ஸ்டில் அந்த ரோட்டில் இன்னும் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கம்பெனிக்காரன்னு நினச்சிருக்க மாட்டான். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுவோன்னா இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3 போல்ட் மொத்தம். நம்ம ஃபில்டர் பாருங்க, டஸ்ட்டே ஏறல. ஏன்னா எல்லா டஸ்ட்டும் நமக்கு தான் இங்கே உள்ள இது வழியாக போயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அப்படியே ஓப்பனாக இருக்குது. நான் வந்து பிரியாணி டப்பா மூடி வந்து கட் பண்ணி இதில் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் கலட்டி பல வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. செம்ம டைட்டாக இருக்கு, செம்ம டைட்டாக இருக்கு. கலட்டிட்டோங்க ஒரு வழியா, கலட்டியாச்சு. பட் த்ரெட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு, வேறெல்லாம் போடணும். அண்ட் தென் ஏர் ஃபில்ட்ரு இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். 2 கிளிப்பு இருக்குது, 2மே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ரப்பர், ஏர் ஹோஸ் ரப்பர். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு நல்லா ஆடுது. பட் நமக்கு கீழே மட்கார்டுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல நமக்கு ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருப்பான், அதை கலட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோங்க. அந்த சைடு பேட்ரி வந்து இந்த பாக்ஸில் தான் உட்காந்துருக்கும். அதை வந்து நம்ம பேட்டரியே ரிமூவ் பண்ணிடணும். இந்த சைடு சேம் தான், கீழே ஒரே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூவோ மைனஸோ அலன்கியோ போட்டிருப்பாங்க. எனவே இந்த ஒரு ஸ்க்ரூ தான் கலட்டினோன்னா இந்த சைடு பேனல் வெளியில் வந்துடும். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி வந்து ஒயர்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பேன் பாருங்க. ஒயர் போட்டு கட்டி வச்சுருக்கோம் பேட்டரியை. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒயரிங் வந்து ஃபுல்லாக நானே பார்த்ததுனால ப்ராப்பராக இதில் பேட்டரிக்கு கிளிப்பு கிடையாது. இருக்கட்டும், நட்டு கீழே போட்டு வச்சுருவோம். ஓகே கைஸ், பேட்டரியை நம்ம கழட்டி வெளியில் எடுத்துட்டோம்.
Amaron 2.5 தான் போட்டிருக்கேன். நான் இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பேட்டரி வைக்கிறதுக்காக பாக்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் ஃபில்டரையும் சேர்த்து உள்ள பாக்ஸ் வந்து குடஞ்சிட்டாங்க. அதனால தான் இப்போ பிரச்சனை ஆனது. இந்த இருக்குது நம்ம 2T ஆயில் டேங்கையே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு, உள்ள கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. நாளைக்கு பின்ன அப்புறம் ஃபேமஸ் ஆகி நான் அப்புறம் பெரிய ஆள் ஆனேன். அப்புறம் இவன் என் பையன் அப்படின்ட்டு வந்து நிற்கக்கூடாது. கேட்டுங்க, நம்ம அம்மா நம்ம பாசிட்டிவ் மதர் தான். அவ்வளோதான் மக்களே, அங்கிட்ட இருந்த போல்ட்டை எப்படியே அடிச்சு பிடிச்சி கழட்டிட்டேன். இப்போ இங்கிட்டால வந்து அப்படியே எடுத்தோன்னா நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வெளில வந்துடுவாங்க. அப்படியே பாருங்களேன் டிஃப்ரென்ஸ், நீங்களே பாருங்களேன், காட்டுறேன் டிஃப்ரென்ஸை மட்டும் பாருங்க. நீங்கள் பாருங்க, இந்த ஓட்டை இருக்கிற இடத்துல நீங்களே பாருங்க. நான் பிரிச்சே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா தான் இருக்குது. உலகமே தெரியுதே உள்ள. ஓட்டை தெரியுதா உங்களுக்கு? ஓட்டை இந்த பாருங்க. பேட்டரி வைக்கிறேன்னு ஒரு வேலையை பார்த்து மொத்தத்தையும் பொத்து வச்சிருக்காங்க. இதை தான் மாற்றணும். இருக்கு நம்ம பழைய எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரப்பரில். சரியா, இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, குரங்கா தெரியுது ஏரியாக்குள்ள. அதான் பக்கத்து வீட்டில் ஓய் ஓய்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ரப்பர் எடுத்துட்டோம். புது பாக்ஸ்லாம் ரப்பரை மாற்றோம். இந்த இருக்கு ரப்பர் புதுசு வாங்கியிருக்கலாம், பட் எனக்கு ஐடியா இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பழைய ரப்பரே மாற்றோம். அவ்வளோதான் மக்களே, ரப்பர் மாட்டிட்டோம். ரப்பர் மாட்டிட்டு இந்த ஒயர்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுறணுங்க. அதான் மக்களே, போல்ட்டை போட்டுடலாம் கலட்டின மாதிரியே. இங்கே இருக்குது. இதை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு மாட்டுவோம். ஏன்னா கலட்டும் போது இது செம்ம டைட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம WD-40 ஸ்ப்ரே வச்சுருக்கோம். ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா RX வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி பழைய வண்டி, துரு பிடிச்ச போல்ட்டெல்லாம் கலட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளேயும் அடிச்சு விட்ருவோம். ஓகே, அடிச்சுட்டு இப்போ மாட்டோம். அதே மாதிரி உள்ள அங்கே கழட்டணும் இல்லையா, ஆப்போசிட் சைடு அதையும் போட்டுருவோம். ஓகே மக்களே, இந்த போல்ட்டு இந்த சைடு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம 2T ஆயிலோட டேங்கை வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரத்துக்கு கழட்டி அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அப்படி ஓரமாக இருந்தாலே போதும், நமக்கு நட்டு போடுறதுக்கு ஓரளவு கேப் கிடச்சிரும்.
இதில் பார்த்தீங்கன்னா அழகா கையை உள்ற விட்டு போட்டுட்டோம் நட்டு. அதான் மக்களே மாட்டிட்டோம். எப்படி 2T டேங்கை 2T ஆயில் டேங்க் போட்டாச்சு. பட் இந்த சைடு போல்ட் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு நெகட்டிவ் வந்து வரும். அதாவது பேட்டரியிலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து பாடியோட கனெக்ட் ஆகும். அந்த கிளிப்பை வந்து மறக்காமல் மாட்டிடுங்க, இல்லைன்னா வண்டி நெகட்டிவ் சப்ளை வந்து வராது. இல்லைன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிரும். பேட்டரி ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஏதாவது ஆயிரும். நீங்கள் பேட்டரியிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு ஃபியூஸ்லேருந்து வரும், அதுதான் ப்ளஸ்ஸு. ப்ளஸ் வந்து அழகாக ப்ளஸில் கொடுத்துருவோம். அதான் மக்களே, பேட்டரி அழகாக உள்ள தூக்கி வச்சு செட் பண்ணிட்டோம். பட் இதுக்கு ஒரு பெல்ட் ஒன்று வரும், அந்த பெல்ட் வந்து கிடைக்கல. ஸோ தென் நான் அகெயின் அந்த ஒயரை வச்சு தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பரவாயில்ல, நமக்கு ஏர் ஃபில்டரில் அந்த பாக்ஸ் ஓட்டை அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இந்த சைடு ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ மட்டும் போட்டு வச்சுட்டு போனால் போதும். அதுதான் மக்களே, இந்த சைடு ஒர்க்கு ஃபினிஷ். ஆப்போசிட் சைடு போயிடலாம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நமக்கு ஃபில்டர் எலிமெண்ட், அதாவது ஃபில்டர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உள்ளே போட்டுருவோம். பிரித்தோம்னா உள்ளே வந்து நமக்கு நியூ ஃபில்டர் எலிமெண்ட் வந்து இருக்கும். வித்து இந்த ஆயில் கண்டென்ட்டோடு இருக்கும். எதனால் இந்த ஃபில்டரில் வந்து ஆயில் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னாக்கா, நம்ம உள்ளே வர டஸ்ட்டு பார்ட்டிகள்லாம் இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் நமக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கான ஹோல்ஸும் கரெக்டாக அவங்களே வச்சு கொடுத்துட்றாங்க. தென் நம்ம இதில் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்பாஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். நியூ ஸ்பாஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இடத்துல நம்ம ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உடஞ்சிருந்த பார்ட்டை வந்து ஒட்ட வச்சுருக்கு. ஸ்பாஞ்சு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. பார்த்துட்டு எதுக்கும் செக் பண்ணிவிட்டு புதுசு இல்லையா, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதான் கைஸ், மாட்டிட்டோம் நியூ ஏர் ஃபில்டர் பாக்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ் ரப்பர் கிளிப்பெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்கோம். மாட்டும்போது இதையும் கவனமாக மாட்டுங்க, ஏன்னா கார்பரேட்டருக்குள்ளே எதுவும் டஸ்ட் பார்ட்டிகள் எதுவும் போச்சுன்னா கொஞ்சம் வம்பாயிரும். ரப்பர் மாட்டுறதுக்கு டெக்னிக் இருக்குது. ஸோ அழகாக இதை ஃபஸ்ட்டு கார்பரேட்டரில் மாட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் பாக்ஸில் மாட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கிளிப்பு ஏன் போடுறோன்னா, கார்பரேட்டருக்கு வந்து ஜாப்பனீஸ் கார்பரேட்டர்லாம் கிடைக்காது.
வண்டி நீங்கள் நிப்பாட்டிகிட்டே இருக்கையில அழகாக கிளிப்பு இல்லைன்னா கையினாலே ஆட்டி கழட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம கிளிப்பு போட்டு இது வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். அதாங்க டோரை போட்டுருவோம். டோரை போட்டு நம்ம பைக்கை வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோம். வீட்டுக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பைக் வந்து வீட்டை விட்டு வெளியில் இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் இறக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன கதையாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பைக்கை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அக்கம் பக்கம் பார்த்தாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரே கேக்குதாங்க காலையில். காலையில் எடுத்தோம்னாலாம் ஒரே கேக்கு தான். ஓட்டி பார்த்துருமா? நல்லா இருக்கு guys. ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் திஸ் இஸ் ராக்கெட் 96.